வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு ஊருக்குள்ள மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 வேனும் சுத்திக்கிட்டே இருக்கும். அது டிராபிக் சிக்னல்லையோ இல்ல வேற எந்த காரணத்துக்காகவும் நிக்கவே நிக்காது. ஏன் ஒருத்தன் சாவ போறேன்னு நடு ரோட்ல வந்து உள்ள விழுந்தாலும் அது நிக்காம ஏத்திட்டு போயிட்டே இருக்கும். ஆனா அந்த வேனை நிப்பாட்டினவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அப்போ அந்த ஊர்ல உள்ள ஒரு 5 பேரு அந்த வேனை ஒரு நாள் நிப்பாட்டலான்னு முடிவு பண்றாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் டேக்கர்ஸ். படத்தோட முதல் சீன்லயே 2 பேரை காமிக்காங்க. இவங்க 2 பேரும் போலீஸ்காரங்க போல கடந்த 6 வருஷமா ஒன்னா பார்ட்னரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் பேர் ஜாக்கு, இன்னொருத்தன் பேர் எட்டு. ஜாக்குக்கு அவன் வீட்டுல பொண்டாட்டி பிரச்சனை போல இருக்க தன்னோட பார்ட்னர் எட்டுட்டு தான் தினமும் வந்து புலம்புவான். ஆனா எட்டோ அவன் வீட்டுல மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஒரு போன் கால் வருது. இவனோட இன்ஃபார்மர் ஒருத்தன் ஒரு அபார்ட்மெண்ட் பிளாட்ல கஞ்சா வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுக்க உடனே அவங்கள போய் பிடிப்போனே இவங்க 2 பேரும் அந்த பில்டிங்க்கு போறாங்க. அதே நேரத்துல ஊரோட இன்னொரு பக்கம் ஒரு பேங்க் காமிக்காங்க. நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு ஒரு 2 பேர் வேற கேட் வழியா பூந்து அந்த பேங்க் இருக்கிற பில்டிங்ல 26வது ஃப்ளோர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருக்க போல இருக்க அங்க போறாங்க. அப்போ அங்க இன்னொரு 2 பேர் வராங்க. ஒருத்தன் கொரியர் கொடுக்குற மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். இன்னொருத்தன் அந்த பில்டிங்ல பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். இந்த 4 பேரும் ஒரே கூட்டு. நமக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள வேலையை முடிக்கணும், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடியாக ஆரம்பிக்காங்க. அதே நேரத்துல இங்க நம்ம போலீஸ்கார மாப்பிள்ள ஜாக்கியும் எட்டியும் காமிக்காங்க. கஞ்சா இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்து அந்த பில்டிங்குள்ள போய் கதவை தட்டுனா திறந்த உடனே இவங்க போலீஸுங்கிறத பார்த்து ஒருத்தன் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடறான். அவனை நம்ம ஜாக்கு துரத்திட்டு போவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே நம்ம எட்டி பிடிக்க போறான். நம்ம ஜாக்கோ அவன் விரட்டிட்டு போனவனை பிடிச்சு அடிச்சு கீழே தள்ளி வாயை உடைச்சிடறான். பிறகு அவன் கையில விலங்க மாட்டி பக்கத்துல உள்ள கம்பியில கட்டிடுறான். திரும்ப அவன் வீட்டுக்குள்ள ஓடி வந்து பார்த்தா எட்டி மூக்க பிடிச்சிக்கிட்டு நிக்கான். என்னன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்தவன் எட்டியை அடிச்சுட்டு ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் போல இருக்க. நான் ஆளை தப்பிக்க விட்டது எவன்டின்னு சொல்லாத, அவனை நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி கோவத்தோட வெளியே போறான். அதே நேரம் இந்த பக்கம் அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ளோர்ல இருந்து நம்ம ஆளுங்க 4 பேரும் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட், மூஞ்சுக்கு முகமுடி, துப்பாக்கி சாமானெல்லாம் எடுத்துக்கிட்டு லிஃப்ட்ல ஏறுறாங்க. இவங்க லிஃப்ட் மேல போக பக்கத்துல கீழே வர்ற லிஃப்ட்ல இவங்க வெடிகுண்டு வச்சிருக்காங்க போல இருக்க. அது டம்முன்னு வெடிக்க கேமராவெல்லாம் பீஸ் ஆயிடுது. லிஃப்ட் அந்த இடத்துல பாதியில நின்ற அந்த பில்டிங்கோட செக்யூரிட்டிகள் எல்லாரும் அந்த லிஃப்ட்டை நோக்கி வர்றாங்க. அந்த கேப்ல நம்ம ஆளுங்க 4 பேரும் பேங்க்குள்ள பூந்துடுறாங்க. நைட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்குன்னா எல்லாரும் குப்பரை படுத்துட்டு நாங்க வெளியே போறோட எந்திக்காதீங்க அப்படின்னு துப்பாக்கி வச்சு மிரட்டி எல்லாரையும் படுக்க வச்சிடுறாங்க. பிறகு அங்க லாக்கர்ல உள்ள பணத்தை எல்லாம் இவங்க ஆட்டையை போட்டு மூட்டையில ஏத்திட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு மட்டும் நைஸ் போல அங்க உள்ள அலாரத்தை அமைக்கிறா. அதை நம்மளால ஒருத்தன் பாத்துறான். சேட்டை பண்ணிட்டல என் கூட வா அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டு போய் ஒரு போன் முன்னாடி உட்கார வச்சு யாருக்கோ கால் பண்ணி இந்த பேங்க்ல கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றான். அவ சொல்லில டக்குன்னு போனை புடிங்கி வச்சிடறான். பாய்ஸ் இன்னும் 45 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம இடத்தை காலி பண்ண வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை நிறைய பணம் தள்ளிக்கிட்டு அங்கிருந்து வெளில கிளம்புறாங்க. அந்த பொண்ணை போன் பண்ணி சொன்னது ஒரு நியூஸ் சேனலுக்கு போல இருக்க. நியூஸ் சேனல்காரங்க ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு இந்த பேங்க் நோக்கி பறந்து வராங்க. கரெக்டா இந்த பேங்கோட பில்டிங் பக்கத்துல வர அந்த பில்டிங் மொட்டை மாடியில ஒரு போலீஸ்காரன் ஒருத்தர் நிக்கான். இந்த பில்டிங் தான் அப்படின்னு கையை காமிச்சு அவன் ஹெலிகாப்டர் கரெக்டா பில்டிங் மேல உள்ள ஹெலிபேட்ல லேண்ட் பண்ண வைக்கான். உள்ள உள்ள ரிப்போர்ட்டர் கேமராவை மைக்க தூக்கிட்டு வெளியில ஓடி வர சட்டுன்னு இந்த போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து நின்றான். அப்படியே எல்லாரும் கீழே படுங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. கரெக்டா கொள்ளை அடிச்ச நம்ம 4 பேரும் பின்னாடி ஓடி வர இந்த 5 பேருமா சேர்ந்து ஹெலிகாப்டர் ஓட்டுற பைலட்டை வெளியே தூக்கி போட்டு இவங்க ஹெலிகாப்டரே தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அந்த போலீஸ் வேஷம் போட்டுக்கவனும் இவங்களோட கூட்டாளி தான். ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நேரா ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு இடத்துல போய் லேண்ட் பண்ணி அங்க உள்ள பணப்பையெல்லாம் எடுத்துட்டு உள்ள ஒரு கிரனேட் ஒன்று தூக்கி போட்டுட்டு இவங்க ஸ்டைலா நடந்து வர ஹெலிகாப்டர் டம்முன்னு வெடிச்சு சதறிடுது. ஆக மொத்தம் 5 நிமிஷத்துல உள்ள போந்து பேங்கை கொள்ளை அடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. பிறகு ஆளாளுக்கு ஒரு மூட்டையை கையில எடுத்துக்கிட்டு அவங்க வண்டியில கிளம்பி வெவ்வேறு திசையில ஓடிடுறாங்க. இப்படி நம்ம சங்கர் பாய்ஸ் அசால்ட் கொடுத்துட்டு இருக்க ஊரோட இன்னொரு பக்கம் ஜெயில காமிக்காங்க. அங்க கோஸ்ட்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு அன்னைக்கு தான் ரிலீஸ் போல. ரிலீஸ் ஆகி வெளியே வந்தவன் நேரா ஒரு தெரு சந்துக்குள்ள போறான். அங்க ஒரு பொந்துக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வெளியே இழுக்கான். பார்த்தா அதுக்குள்ள துப்பாக்கியும் கொஞ்சம் பணமும் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு ஜாலியா இவன் ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிக்கான். இந்த பக்கம் நம்ம போலீஸ் மாப்பிள்ளைங்க ஜாக்கும் எட்டியும் அந்த பேங்க் கொள்ளை சம்பவத்தை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்காங்க. அந்த பில்டிங்ல எதுவும் எம்டி ஃப்ளோர் இருக்கா அப்படின்னு கேட்க 26வது ஃப்ளோர் இருக்கு சார் அப்படிங்காங்க. அங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த ஃப்ளோர்ல சிசிடிவி கேமராவே இல்லையா. சரியா போச்சு. சரி எவ்வளவு காசு ஆட்டையா போட்டாங்கன்னு கேட்டா ஒரு $2.5 மில்லியன் ஆட்டையா போட்டு போயிருக்காங்க. ஆனா அதுல $0.5 மில்லியன் மார்க்கெட்ல வந்தா உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி ரசாயனம் பூசி வச்சிருக்காங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மத்த விஷயங்கள்லாம் விசாரிக்காங்க. இவங்க பக்கத்து லிப்ட ஒரு வெடிகுண்டு வச்சு மலத்தினாங்களே அது C4 அப்படிங்கிற ஒரு வெடிப்பொருள் போல இருக்க. யார் கையிலயும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. பிறகு இவங்க கொண்டு வந்த ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கிகள் அதெல்லாம் பார்த்தா இவங்க கத்து குட்டிங்க இல்ல பெரிய பெத்து குட்டிங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இங்க அந்த கோஸ்ட காமிக்காங்க. ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தவன் ஒரு ஷேடியான ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரான். அங்க போய் ஒரு கதவை தட்ட ரஷ்யாக்கார ஒருத்தர் கதவை திறக்கான். யார் வேணி அப்படின்னு கேட்க ஜெயில இருக்கிற உன் ஃப்ரெண்டு மைக்கேல் தான் என்ன இங்க வர சொன்னா அப்படிங்கவும் ரைட் உள்ள வா அப்படின்னு அந்த ரஷ்யாக்காரன் கூட்டு போறான். ஆனா உள்ள போவும் சட்டுன்னு பின்னாடி இருந்து ஒருத்தன் கோஸ்ட் படகுல ஷாட்கன் வச்சிடறான். ஓகே நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு கையை தூக்குன கோஸ்ட் சட்டுன்னு பின்னாடி
பின்னாடி உள்ளவனை தூக்கி முன்னாடி ஸ்லாம் அடிச்சு எதிரில் உள்ள ரஷ்யக்காரன் துப்பாக்கி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் துப்பாக்கி நிறுத்திடுறான். இல்ல நான் வந்துட்டு பிசினஸ் பேச வந்தா இந்த மாதிரி தேவையில்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கே அப்படிங்கவும் ஓகே பாஸ் பிசினஸ் பேசலாம் அப்படின்னு ரஷ்யக்காரன் இறங்கி வந்துடுறான். இங்க நம்ம சங்கர் பைசோ அவங்க அடிச்சுட்டு போன காசை அவங்க கிளப் ஹவுஸ்ல வச்சு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப 2 பேர் மட்டும் அங்க இருக்காங்க. இவங்க 2 பேரும் உண்மையிலே அண்ணன் தம்பி. இவனுக்கு மட்டும் இல்ல அந்த கூட்டத்திலே வயசான ரொம்ப பெரிய அண்ணன் இவர் தான். அதே மாதிரி அவர் தம்பி தான் அந்த கூட்டத்திலே ரொம்ப இளமையான கடைசி தம்பி. அப்ப பெரிய அண்ணன் அங்கிருந்து மாடிப்படியில கீழே இறங்கி வராரு. தொப்பி போட்டு ஒருத்தன் பியானோ வாசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பேர் ஏஜே. இவன் தான் மொட்டை மாடியில போலீஸ் வேஷம் போட்டு ஹெலிகாப்டர் தூக்குனவன். இந்த பெரிய அண்ணனுக்கு ஒரு லவர் வேலை இருக்கா. அவ பேர் லில்லி. அவளை போய் இவர் கொஞ்சம் ஆரம்பிக்கவும் நம்ம ஆட்டையப்பட்ட அந்த காசை வச்சு பெருசா ஒரு வீடு கட்டலாம் அப்படி இப்படின்னு அவன் பேச இவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்தாப்புல இந்த டீமோட 4வது ஆளை காமிக்காங்க. இவன் பேர் வாக்கர். உண்மையிலே நம்ம பால் வாக்கர் தான் இதுல நடிச்சிருக்காப்ல. வாக்கரோ வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள டபுள் தமாக்கா. நம்ம டீமுடைய 5வது ஆளு யாருக்கும் 5வது ஆளு இவர் பேர் மாஸ்டர் மைண்ட் மாணிக்கம். ஆனா எல்லாரும் செல்லமா இவரை மாஸ் மாணிக்கம்னு கூப்பிடுவாங்க. மாஸ் மாணிக்கமும் சும்மா கிடையாது. சரக்க போட்டு அன்னைக்கு நைட்டு பொண்ணுங்க கூட மாஸ் காமிச்சிட்டு இருக்காரு. இப்படி இவங்க 5 பேரும் அன்னைக்கு நைட்டு ஆட்டையை போட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க அங்க நம்ம ஜாக்கும் எட்டியும் அந்த பில்டிங்ல உள்ள மொத்த சிசிடிவி கேமராவையும் போட்டு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த பேங்க்ல உள்ள சிசிடிவியை பார்த்தா கொள்ளையடிச்சுட்டு போறப்போ ஒருத்த மட்டும் கேமராவை பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு போறான். எவ்வளவு இடபாலா இருக்கும் இந்த பயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லிப்டில் உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. லிப்டுக்குள்ள கேமரா இருக்கு. ஆனா யாரு எந்த ஃப்ளோர்ல இறங்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஒரு வாட்லாக் சிஸ்டத்தை வச்சு இவங்களை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையா எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ராத்திரியும் விடிஞ்சிருது. அடுத்த நாள் நம்ம சங்கர் பைசோ நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ்ஸை போட்டு ஹார்பர்ல வச்சு ஒருத்தனை ரகசியமா மீட் பண்றாங்க. அவன் பேர் ஸ்மித். இவங்க ஆட்டையை போடுற காசு எல்லாமே இல்லீகலா இவன் தான் இன்வெஸ்ட் பண்ணி அதை இவங்களுக்கு பெருக்கி கொடுக்காம இருக்க. அதுக்கு 10% இவனுக்கு கமிஷன். இந்த $2 மில்லியன் வழக்கம் போல வாங்கிட்டு போறவன் அடுத்த நாள் தாய்லாந்து போய் என்ஜாய் பண்ண போறான் போல இருக்க. என் கூட யாரும் வந்து மஜா பண்ண நினைக்கிறீங்கன்னா இவங்களுக்கு 2-3 டிக்கெட்டை கொடுத்துட்டு போறான். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு ஆளாளுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வாக்கரே நேரா வீட்டுக்குள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா எவனோ ஒருத்த நிக்கான். யாருன்னு பார்த்தா அந்த கோஸ்ட். அவனை பார்த்து பதறி போன வாக்கரு நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்க ஆமா பெரிய ஜெயில கட்டி வச்சிருக்க உள்ள வர முடியாது அப்படி உன் அலாரம் ஒன்னத்துக்கு ஆகாது. அதே மாதிரி இந்த கோஸ்டையும் யாரும் தடுக்க முடியாது. எப்படி மாப்பிள்ள இருக்க அப்படின்னு கேட்கான். பார்த்தா இந்த கோஸ்டும் முன்னாடி இவங்களோட கூட்டாளியா இருந்தவன் தான். ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்ளை சம்பவத்துல அவன் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டான் போல இருக்க. ஆனா அதுக்கப்புறம் இவங்க ஜெயில போய் அவனை பார்த்து பேசினப்போ இவன் ரிலீஸ் ஆனா இவங்களை எந்த வகையிலையும் கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. ஆனா அதையும் மீறி இவன் வீட்டுக்குள்ள பூந்திருக்கான். எதுக்குள்ள இங்க வந்து அப்படின்னு கேட்டா 2004 நம்ம அடிச்ச கொள்ளையில என்னோட பங்கை எங்க அப்படின்னு கேட்கான். அது ஸ்மித்திட்ட சேஃபா இருக்கு. அதுக்கு வட்டியும் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த அமௌண்ட்டை வந்துட்டு தந்துடுறேன் அதை எடுத்துட்டு போயிரு அப்படிங்க. சரி அமௌண்ட் இருக்கட்டும் என் ஆளு லில்லி என்ன ஆனான்னு கேட்கான். சரி தம்பி லில்லி இப்போ பெரிய அண்ணனோட மில்லி அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம உள்ள போறாது அப்படின்ட்டு தான். அதை கேட்டு கடுப்பான கோஸ்ட் சரி ரைட்டு எப்படி நாசமா போயிட்டு போறாங்க. நான் இங்க வந்தது முக்கியமான இன்னொரு காரணத்துக்கு. ஒரு நல்ல அசைன்மெண்ட் ஒன்று இருக்கு அப்படிங்க. ஜெயிலுக்குள்ள உள்ளவன் இங்க வந்து அசைன்மெண்ட் சொல்றானு சொல்லிட்டு இவனுக்கு டவுட்டா இருக்கு. ஆனா அந்த அசைன்மெண்ட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அசைன்மெண்ட். வாழ்க்கையில ஒரு வாட்டி மட்டும் தான் அப்படி வாய்ப்பு கிடைக்கும். 2004 பண்ண கொள்ளையில போலீஸ்ட மாட்டினதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லாம உங்களெல்லாம் அன்னைக்கு காப்பாத்தினதுக்கு கைமாறா இப்ப இந்த அசைன்மெண்ட்டை பண்ணி முடிச்சு எனக்கான பங்கை என்கிட்ட கொடுங்க. அதோட நான் செட்டில் ஆகி போயிருவேன் அப்படிங்க. உடனே நம்ம வாக்கரு நான் பாய்ஸ்ட பேசிட்டு நாளைக்கு உனக்கு கால் பண்ணி அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஓகே ரைட் பாய்மா அப்படின்ட்டு கோஸ்ட் கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல மாஸ் மாணிக்கத்தை காமிக்காங்க. அவர் ஏதோ ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு போயிருக்காரு. அங்க பார்த்தா இவனுடைய அக்கா ஒரு கஞ்சா குடிக்க போல இருக்க. அதனால அவங்கள அந்த பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக இவங்களை இந்த மறுவாழ்வு மையத்துல சேர்த்து வச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்க வெளியே வந்துடுவீங்க. அப்புறம் நானே உங்களை கூட்டு போறேங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம சங்கர் பாய்ஸ் 5 பேரும் டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டு அவங்க கிளப் ஹவுஸ்குள்ள வராங்க. அங்க பெரிய பார்ட்டியே நடந்துகிட்டு இருக்கு. போஸ்ட் வெளியே வந்து 24 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே அடுத்த அசைன்மெண்ட்டை பத்தி பேசலான்னு பெரிய எண்ணம் கடுப்பாதாரு. ஏன்னா இவங்க ஒரு சம்பவத்தை பண்ணிட்டுனா அதுக்கு அடுத்தாப்புல குறைஞ்சது 1 வருஷம் இல்ல 2 வருஷம் வெயிட் பண்ணி தான் அடுத்த சம்பவத்தை பண்ணுவாங்க. தொடரடியா சம்பவத்தை பண்ணா போலீஸ்ட மாட்டிடுவாங்க அப்படிங்கறதுனால இவங்க இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம மாஸ் மாணிக்கமோ கோஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தவன் நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட வாய திறக்கல. அதனால அவனை நம்பி இறங்கலாம் தோணுது அப்படிங்காரு. பிறகு இவங்க இந்த அசைன்மெண்ட்டை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அங்க கோஸ்ட் உள்ள வந்துடுறான். அவனை பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம வாக்கரு ஏழு நான் பேசிட்டு உனக்கு போன்ல தான் அப்டேட் பண்றேன்னு சொன்னேன் நேரா வந்துட்டேன் அப்படிங்க. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லப்பா சட்டுப்பட்டுன்னு பேசி முடிச்சு வேலையில இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து உட்கார்றான். என்ன அவன் ஆளு லில்லி பெரிய அண்ணன் கூட இருக்கிற பாக்குறப்ப மட்டும் தான் அவனுக்கு லைட்டா கடுப்பா இருக்கு. அப்பதான் இவன் சொல்றான் சுமார் 25 to 30 மில்லியன் டாலர் பணம் வர வருமா. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அடிச்சோமோ அதே ஸ்டைல்ல அடிப்போம். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் கேட்டா வர்ற செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமைக்கோ இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் சொல்றது பணத்தை கொண்டு வர்ற வேனை நிப்பாட்டி அதை ஆட்டைய போடுறது. அந்த வேனை சும்மா கிடையாது. எப்ப எப்படி ரூட்டை மாத்துவாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம பைய கோஷ்டி அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த வேனை எந்த ரூட்ல வருங்கிறத டாக்குமெண்டோட எடுத்து கொண்டு வந்து காமிக்கான். இந்த தகவல்லாம் இவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தனா இவன் ஜெயில இருந்தப்போ அங்க உள்ள ரஷ்ய
ரஷ்யக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கான். ரஷ்யக்காரங்களுக்கு அமெரிக்க ஜெயில பாதுகாப்பு கிடையாது. ஆனா இவன் அவனோட கேங்கோட சேர்ந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தனால இந்த பண வண்டி பத்தின தகவல்களை இவனுக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க அடிக்கிற காசுல ஒரு $500,000 ரஷ்யன்ஸ்க்கு கமிஷனா கொடுத்தா போதும் அப்படின்ட்டு நம்ம டீமை களத்துல இறங்க சொல்றான். வாழ்க்கையில கிடைக்கிற ஒன்ஸ் இன் லைஃப் டைம் சான்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதனால யோசிக்க வேண்டாம், உள்ள இறங்கிடலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பண வண்டியை எப்படி ஆட்டை போடலான்னு ஸ்கெட்ச போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பண வண்டி எங்க இருந்து கிளம்புது, எப்படி போகுது, அது எல்லாமே இவங்க கண்காணிக்காங்க. பார்த்தா ஒண்ணு இல்ல 2 வண்டி கிளம்புது. அதுல 2வது வண்டி சும்மா போங்கு. மொத வண்டியில தான் காசு இருக்கு, ஆனா குழப்பத்துல இருக்குன்னு 2வது வண்டியும் சேர்த்து கூட்டு வராங்க. ஆனா 2 வண்டியிலையும் கிட்டத்தட்ட 5 போலீஸ்காரங்க துப்பாக்கியோட ஏறாங்க. வண்டியோட கண்ணாடி எல்லாமே புல்லட் ப்ரூஃப் விண்டோ. அதை பார்த்து நம்ம மாஸ் மாணிக்கம் அடிச்சு தூள் கிளப்பிடும் அப்படிங்கிறது. டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா அவங்க வேலையில இறங்குறாங்க. ஒரு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ சப்வேக்கு போய் அங்க ஏதோ வேலைகளை பண்ண ஆரம்பிக்காங்க. அதே நேரம் நம்ம ஜாக்கியும் எடியும் காமிக்காங்க. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு கிரிமினலை தூரத்துல இருந்து பைனாகுலர்ல கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரா போய் அவனை மடக்கி பிடிச்ச இவங்க 3 நாளுக்கு முன்னாடி C4 வெடிகுண்டுகள் காணாம போச்ச, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்காங்க. அவனும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கை தூக்குறான். ஆனா அந்த துப்பாக்கி வெடிகுண்டு அந்த மாதிரி ஊருக்குள்ள எந்த மூவ்மெண்ட் நடந்தாலும் கண்டிப்பா இவனுக்கு தெரியாம இருக்காது. ஒழுங்கா நீ சொல்றியா இல்ல உன் காரை சர்ச் பண்ணி உன்னை 10 வருஷம் உள்ள தூக்கி போடுவா அப்படிங்கவும் பயந்து போனவன் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த குரூப் மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய சம்பவத்தை பண்ண போறாங்க. அதுக்கு அவங்க C4 வெடிகுண்டு வேணும்னு தேடி அலைறாங்க. கண்டிப்பா பெரிய சம்பவமா தான் இருக்கும் அப்படிங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம பையன் ஏஜே இந்த மாதிரி ரகசியமா C4 வெடிகுண்டுகளை விற்கிற ஒரு இடத்துக்கு போறான். டப்பு கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்க பாக்கெட்ல இருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து வைக்கான். அதை எடுத்த அந்த ஆளு இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இந்த காசை நாங்க வச்சுக்கிட்டு உன்னை திரும்ப அனுப்ப போறோம், உனக்கு C4 கிடையாது ஓஃபரும் கிடையாதுன்றதான். ஆளு பார்க்க ஒல்லி பிச்சை மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் மிரட்டி விட்டா பயந்து ஓடிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா அவனும் 3 பேரையும் போட்டு புழக்க ஆரம்பிச்சிடறான். அவங்களும் திரும்ப அடிக்க பார்க்காங்க. ஆனா நம்ம ஏஜே உள்ள பூந்து விளாண்டு விட்டுதான். கரெக்டா அந்நேரம் நம்ம கோஸ்டும் வாக்கரும் உள்ள வந்துடுறாங்க. நம்மளே பெரிய திருட்டு பைய நம்மட்டே திருட பார்க்காங்களே அப்படின்னு அவங்கள அடிச்சு மலத்திட்டு C4 எங்க இருக்குங்கிறத கேட்டு பணத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கும் எடியும் இவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சாவணும்னு தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அங்க வந்த டிடெக்டிவ் ஒருத்தன், இல்ல மாப்பிள்ள அன்னைக்கு கஞ்சா வித்தவங்களை அரெஸ்ட் பண்ண போனோமே, அதுல ஒருத்தனை போட்டு நீ மிதிச்சு மூஞ்ச உடச்சியாம அவன் லாயரோட வந்து உன் மேல கேஸ் போட்டிருக்காங்க, உன் மேல உள்ள கேஸ் விஷயமா உன்னை விசாரிக்கணும் கூட வான்னு ஜாக்க கூப்பிடுறான். ஆனா நம்ம ஜாக்கோ அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, நான் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டுக்கு கார்ல ஏறி கிளம்பி போயிடுறான். நடக்க போற அந்த பெரிய சம்பவம் விஷயமா ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா 2 ரஷ்யக்காரங்க இருக்காங்க. இவங்கள பார்த்த உடனே அவங்க துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. விடாம விரட்டி போன நம்ம ஆளுங்க எதிர்பாராத விதமா அந்த 2 பேரையும் சுட்டு கொல்ல வேண்டியதாயிட்டு. இந்த ரஷ்யக்காரங்களும் அந்த பேங்க் கொலைக்கு எது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தனா அந்த கொலை நடக்கிறப்போ இவங்க அமெரிக்காலே இல்லையா. அவங்க ரூம்ல இருந்து கிடைச்ச ஒரு மேப்ல இந்த ஊரோட அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நிறைய இடத்துல மார்க் பண்ணிருக்காங்க. இதுக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போலீஸ் குழம்பி போய் யோசிச்சுக்கிட்டு இருக்க இங்க நம்ம சங்கர் பாய்ஸோ அண்டர் கிரவுண்ட் மெட்ரோல அந்த வண்டியை கவுக்க வேண்டிய இடத்துல வெடிகுண்டுகளை ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம மாஸ் மாணிக்கமும் ஏஜேவும் பேசிட்டு இருக்கும் போது அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. உடனே இந்த மேப் இப்ப எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு யாருன்னு போய் பார்த்தா அவனோட சிஸ்டர் நவமி. இப்ப மறுவாழ்வு மையத்துல இருந்து எப்படி வந்து அப்படின்னு கேட்டனா அங்க எனக்கு ரொம்ப போர் அடிச்சு, இதுக்கு மேல என்னால இருக்க முடியாதுன்னு நான் இங்க கிளம்பி வந்துட்டேங்க. அது 3 நாள் வெயிட் பண்ண சொன்னோம்ல, ஏன் அவசரப்பட்டேன்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். ஆனாலும் எவ்வளவு சிஸ்டரா போயிட்டால அப்படின்ட்டு இவங்களோட அந்த ஜாப முடியறவரை இவ வீட்டுல இருந்து ஆபத்துன்னு இவ்வளவு ஒரு ஹோட்டல்ல தங்க வைக்கான். இங்க நம்ம ஜேக்கோ இதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன ரஷ்யன்ஸோட ரூம்ல உள்ள எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறப்போ அவங்க எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோல இருக்கிற டேபிள்ல அமெரிக்க ஜெயில கைதிகளுக்கு கட்டி ஒரு டேக் ஒன்னு இருக்கு. அதுல உள்ள பேர் என்னன்னு ஜூம் பண்ணி பார்த்தா ரிவர்ஸ் டிலான்டே அப்படின்னு இருக்கு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம பையன் கோஸ்ட் தான். அதை பார்த்த உடனே நேரா இவன் மாப்பிளை எட்டிக்கிட்ட போறான். இல்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகை கடையில ஒரு கூட்டம் கொள்ளை அடிக்கிறப்போ ஒருத்த மாட்டிக்கிட்டான், ஞாபகம் இருக்கா அப்படிங்க. அட ஆமா, ஒரு மொட்டை மண்டை, அவனை கூட கோஸ்ட்னு சொல்லுவாங்களே அப்படிங்க. அவனே தான். அவனுக்கும் இப்ப நடக்க போற சம்பவத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படிங்க. பிறகு அங்கிருந்து கிளம்பி தன்னோட பொண்ணை கூப்பிட்டுட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்போ வழியில ஒரு இடத்துல நிப்பாட்டுறான். அங்க இவன் சொல்லி வச்சிருந்த போலீஸ் கோஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்து சார்ஜ் எடுத்துக்கிட்ட ஜேக்கு கோஸ்ட்டை இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கான். பிரைவேட் டாக்ஸில போய் ஒரு பிஸியான இடத்துல இறங்கின கோஸ்ட் அந்த ரோட கிராஸ் பண்ணி போறப்போ இன்னொரு எதிர்முனையில வாக்கர் கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். பிறகு ரோட கிராஸ் பண்ணி நேரா போனவன் அங்க இருக்கிற ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடை பக்கத்துல நம்ம மாஸ் மாணிக்க நிக்காப்ல அவர்கிட்ட போய் கையில எதையோ மாத்தி விடுறான். இதை நம்ம ஜாக்கோ ரகசியமா கார்ல உட்காந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல அந்த கடைக்கு பக்கத்துல உள்ள ஸ்டெப்ஸ்ல நம்ம கடைசி தம்பியும் உட்காந்து கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கோஸ்ட் அவன்கிட்ட பேச்சு கொடுக்குதுன்னு நம்ம ஜேக்கு பாக்குறான். வந்து 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க. பிறகு ஆளாளுக்கு ஒரு திசையில போக ஆரம்பிக்காங்க. நம்ம கடைசி தம்பி அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் ஸ்டைல்ல பாய சொல்லிட்டு போறான். அதை பார்த்த உடனே ஜாக்குக்கு இந்த பேங்க் கொள்ளையில சிசிடிவி கேமரா பார்த்து ஒருத்தன் ஸ்டைலா பாய் சொன்னானே அதே ஸ்டைலுங்கிறது புரிஞ்சிருது. புடில அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரை எடுக்க ஆரம்பிக்கான். நம்ம வாக்கனும் மாஸ் மாணிக்கமும் ஒரு கார்ல போயிட்டு இருக்க ஜாக்கு அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்றான். அதை நம்ம பயல்களும் பாத்துடுறாங்க. இவங்க துப்பாக்கி எடுத்துட்டு ரெடியா இருக்க பின்னாடி வந்துட்டு இருந்த ஜாக்கோ இவங்க கார் நம்பரை நோட் பண்ணிடுறான். இவங்க காரை சைட்ல நிப்பாட்டிக்கிட்டு வந்த போட்டு தெளியலான்னு துப்பாக்கியோட ரெடியா இருக்காங்க. ஆனா ஜாக்கு காரை நிப்பாட்டாம நேரா ஓட்டிட்டு போயிடுறான். அப்ப நம்ம வாக்கரு அந்த காருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்து இருக்கதை கவனிக்கான். இது உண்மையில போலீஸ்காரா இல்ல நம்ம தான் பயந்துட்டோமான்னு இவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க.
போயிடுறாங்க. பிறகு அங்கிருந்து ஜாக் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க டெக்னாலஜி ஆட்களை கூப்பிட்டு நம்ம மாஸ் மாணிக்கத்தோட போட்டோவை காமிச்சு இவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அடுத்த செகண்டே டேட்டா பேஸ்ல இருந்து அவனோட ஃபுல் டீடைல்ஸை எடுத்துடுறாங்க. அந்த பேங்க் கொள்ளையில உள்ள சிசிடிவி கேமராவை பார்த்தா நம்ம மாஸ் மாணிக்க அந்த மாதிரியே ஹைட் வெயிட்ல ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கடைசி தம்பி டாட்டாவை ஸ்டைலா சொன்னானே அதையும் இவங்க கேமரால செக் பண்ணி பார்க்காங்க. அப்படியே இருக்கு. இந்த கூட்டம் தான் பேங்க்ல கொள்ளை அடிச்சிருக்கணும்னு நம்ம ஜாக் கன்ஃபார்மா பண்ணிடுறான். இங்க நம்ம வாக்கரும் மாஸ் மாணிக்கமும் கார்ல போயிட்டு இருக்கப்போ அவருக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னு பார்த்தா இவருடைய சிஸ்டர் நவமி ஹோட்டல்ல இருந்து இவங்க அங்க வச்சிருந்த காசு எடுத்துக்கிட்டு வெளியே ஓடிட்டாங்க போல இருக்க. இளவு மவ நம்மள நிம்மதியா இருக்க மாட்டேங்காலே அப்படின்னு சொல்லி இவள் டென்ஷனாவ வாக்கர் கார் சைடுல நிப்பாட்டு நீங்க போங்கண்ணே உங்க சிஸ்டர் தேடி கண்டுபிடிங்க மெட்ரோ வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவரை இறக்கி விட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு பூரா நம்ம மாஸ் மாணிக்கம் அவருடைய சிஸ்டரை தேடி தேடி தெரு தருவா அலையாது. ஆனா எங்கேயுமே கிடைக்கல. அடுத்த நாள் திங்கக்கிழமை அன்னைக்கு நைட்டுக்குள்ள இவங்க வைக்க வேண்டிய அந்த வெடிப்பொருள் எல்லாம் செட் பண்ணி வச்சு முடிச்சிடுறாங்க. அப்ப வாக்கர் வந்து நம்ம மாணிக்க என்ன மீட் பண்ணி என்னண்ணே உங்க சிஸ்டர் கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்டா அவ ஆளை காணுண்டே ஓடி போயிட்டா போல இருக்க அப்படிங்கிறது. கவலைப்படாதீங்க நல்லபடியா திரும்ப வருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது அங்க கோஸ்ட் வரான். என்ன நாளைக்கு இவன் ஏதோ நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டுனா இவனை உயிரோட போக விட முடியாது. எதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கர் சைலண்டா மாணிக்க அண்ணன் சொல்றான். அவன் பக்கத்துல வந்துரும் வாமாப்ல எப்படி இருக்க அப்படின்னு பேச்ச கொடுத்துட்டு இவங்க அடுத்த நாளுக்கு தயாராகிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம மாஸ் மாணிக்க என்ன பார்த்து தூங்கிட்டு இருக்கும் போது அத்தராத்திரி ஒரு போன் கால் வருது. என்னன்னு பார்த்தா இவருடைய சிஸ்டர் நவமிய போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சிருக்காங்களாம். என்ன எல்லாம் கூட்டினது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவசர அவசரமா எந்திரிச்சு நடுராத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாரு. அவங்க உள்ள போன அடுத்த 2 நிமிஷத்துல நம்ம ஜாக்கும் எடியும் அங்க வராங்க. பார்த்தா இவங்க வேற எவனையும் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பேங்க் கொள்ளையில கொள்ளையடிக்கப்பட்ட பணம் காசுங்களை மார்க் பண்ணி வச்சிருந்தாங்களே அது எங்கேயாவது தென்பட்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கும் எடியும் சொல்லி வச்சிருந்திருக்காங்க. பார்த்தா நேத்து நைட்டு இருக்க மாதிரி சுத்திட்டு இருந்த ஒருத்தன் அந்த பேங்க்ல கொள்ளையடிக்கப்பட்ட மார்க் பண்ணப்பட்ட நோட்டுகள் இருந்திருக்கு. அவனை பிடிச்சி விசாரிச்சதுல அந்த காசுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. நவமிங்கிற ஒருத்தி தான் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்ல அவளையும் பிடிச்சி உள்ள வச்சிருந்திருக்காங்க. உடனே இவங்க நவமி இருக்கிற ரூமுக்கு போய் பார்க்க போறாங்க. பார்த்தா அவங்க அண்ணன் மாஸ் மாணிக்கம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சைன் போட்டு அவரை கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல இது மாஸ் மாணிக்கமா அப்ப அந்த பேங்க் கொள்ளையில கண்டிப்பா அவன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு நம்ம மாணிக்க அண்ணனுக்கு டார்கெட் வைக்காங்க. ஜாக்கு உடனே போய் அவனை பிடிச்சி விசாரிக்கலாம் அப்படிங்காரு. ஆனா நம்ம எடியோ இல்லவன அவன் நல்ல வெல்த்தியான ஆளு. இப்ப நம்ம ப்ரூஃப் எதுவும் இல்லாம அவன்கிட்ட விசாரிக்க போனா லாயர் வச்சு நைஸா அவன் எஸ் ஆயிருவான். கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படிங்க. அடுத்த நாள் காலையில ஜாப முடிக்கிறதுக்காக நம்ம சங்கர் பைஸ் வண்டியில ஏறி போயிட்டு இருக்காங்க. இங்க ஜாக்கும் எடியும் ஆபீஸ்ல உட்காந்து அந்த பேங்க் கொள்ளை நடந்த பில்டிங்ல உள்ள லிப்ட்ல மாஸ் மாணிக்கம் உள்ள வந்ததுக்கு ஆதாரம் இருந்தா அவனை தூக்கிடலாம் அப்படின்னு லிப்ட்ல உள்ள வீடியோ எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த இன்டர்னல் அஃபேர்ஸ் டீம் தம்பி ஜாக்கு கிளம்பி உடனே எங்க கூட வா உன்னை விசாரிக்கணும் அப்படிங்காங்க. சரி நம்மள இன்னைக்கு போட்டு புழக்க போறாங்க போல இருக்க அப்படின்னு பார்த்தனா கேஸ் இவன் மேல கிடையாது இவனோட மாப்பிள்ளை எட்டி மேல. அவனுக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டு காமிக்காங்க. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு கஞ்சா குடிக்கல அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு பில்டிங் உள்ள போனாங்களே அதுல வெளியே ஓடினவன நம்ம ஜாக் விரட்டிட்டு போனா. ஆனா இன்னொருத்தன் தப்பிச்சு போனதா எட்டி சொன்னானே அவன் தப்பிச்சு போகல நம்ம மாப்பிள்ள தான் தப்பிக்க விட்டுருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க கஞ்சா வித்து வச்சிருந்த காசை எல்லாமே சார் நான் மொத்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துறேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் பணத்தை தூக்கி சட்டையில சொல்லிட்டு கிரிமினலை ஓட விட்டுருக்கான். அதை பார்க்கவும் நம்ம ஜாக்கு விடவடத்து போயிடுறான். நீ பண்ணிட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து எட்டியை டிராப் பண்ணா சொல்லு பண்ணிடலாம் அப்படிங்காங்க. ஆனா ஜாக்கோ இல்ல வேண்டாம் இப்போதைக்கு அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்த உடனே எட்டி இட மாப்பிள்ள எதுக்கு ஒன்று தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்க ஒன்னும் இல்ல அவனை அன்னைக்கு ஒருத்தன் வாய உடச்சிட்டோம்ல அதுக்கு தான் கூட்டு போய் வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன பயலு அப்படின்னு சொல்ல ஓ அதுக்கு தானா அப்படின்ட்டு சரி இதை பாரு மச்சான் அப்படின்னு நம்ம எட்டி ஜாக்கிட்ட அந்த லிப்டுக்குள்ள இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காமிக்கான். அதுல நம்ம மாஸ் மாணிக்கம் லிப்ட்ல ஏறி மேல வந்தது தெரியுது. ஆனா அவர் பில்டிங் விட்டு போனதுக்கான எந்த தடையும் இல்ல. மாட்டினாண்டி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எட்டியும் ஜாக்கும் அவனை பிடிக்கலான்னு கிளம்புறாங்க. ஆனா இங்க நம்ம அண்ணனும் பப்ளிக் ஒர்க்கர் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சங்கர் பாய்ஸ் கூட சேர்ந்து மெட்ரோ சப்வே கடியில பாம வெடிக்க வைக்க ரெடியா இருக்காங்க. நம்ம கோஸ்ட் போலீஸ் வேஷம் போட்டு அங்க ரோட்ல டிராபிக் கிளியர் பண்ற மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். கோஸ்ட் ஏதாவது டிமிக்கி கொடுத்துட்டுனா அவனை உண்மையாவே கோஸ்ட் ஆக்கிற நம்ம வாக்கர் ஒரு பில்டிங் மேல ஸ்னைப்பரை வச்சு அவனை ஏம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஜாக்கும் எட்டியும் காருக்குள்ள வந்து உட்காந்தப்போ ஜாக்கால இதுக்கு மேல பொறுக்க முடியல. அன்னைக்கு நம்ம அந்த கஞ்சா குடிக்கல அரெஸ்ட் பண்றப்போ அங்க உள்ள காசு பணத்தை நீ தூக்கி வச்சிருக்க எல்லாமே டிபார்ட்மெண்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லவும் எட்டி அழுதுறான். மாப்பிள்ள எனக்கு கடன் தொல்லை அதிகமாயிட்டு என் பொண்டாட்டிக்கு வர வேலை இல்ல இன்னும் 2 மாசத்துல லோனை கட்டலனா பேங்க் வீடு எடுத்துட்டு எங்களுக்கு நடுத்தருக்கு தள்ளிடுவாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனை காப்பாத்தல அப்படின்னு அழுவ ஆரம்பிக்க அதை பார்த்து ஜாக்கோ நீ பண்ணது பெரிய தப்புல 6 வருஷமா நம்ம 2 பேரும் உயிர் நண்பர்கள் என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்ட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறான். இங்க நம்ம சங்கர் வயச பொறுமை இழந்துகிட்டே இருக்காங்க. மணி 9 ஆயிட்டு வண்டி வர வேண்டிய நேரம் ஆனா வண்டி இன்னும் வரல. கோஸ்ட் தான் நம்மகிட்ட எதுவும் விளாண்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னைப்பரை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க வாக்குல நம்ம மாஸ் மாணிக்கத்தை அண்ணா நீங்க ஊன்னு சொல்லுங்க அவனை தூக்கிடுறேன் அப்படிங்க. கடைசியா மாஸ் மாணிக்கம் சரி இவனை தூக்கிடு அப்படின்னு சொல்ல இவன் ட்ரிகர் அழுத்தப்புறம் கரெக்டா அந்த நேரத்துல அங்க வண்டி வந்துருது. நான் சொன்ன மேல வெண்ணமானுங்கள அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் டிராபிக் கிளியர் பண்ற மாதிரி கரெக்டா அந்த பண வண்டிகள் வர்றப்போ அதை நிப்பாட்டி வச்சிடறான். அப்படியே வாக்கி டாக்கில நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன் ரொம்ப நேரம் நிப்பாட்ட முடியாது சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம வாக்குறோம் ஸ்னைப்பரை மடக்கிட்டு ஓடி வந்து மேல இருந்து எந்தெந்த ரூட்ல எங்கெங்க டிராபிக் இருக்குன்னு சொல்றான்.
போறான். அதுக்கேற்ற மாதிரி கோஸ்ட் கிளியர் பண்ணி வண்டியை ரைட் சைடில் திருப்பி விட கரெக்டா ரைட்ல திரும்பி வரவும் இவங்க வெடிகுண்டை வெடிக்க வைக்க ரெடியா இருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு வர்றப்போ ஒரு சைக்கிள் ஒருத்தன் குறுக்க போயிடுறான். இதனால ஒரு செகண்ட் அந்த வண்டி நின்றுது. ஆனா நம்ம சங்கர் பாய்ஸா அவசரப்பட்டு வெடிகுண்டை வெடிக்க வச்சிடறாங்க. கரெக்டா வண்டிக்கு முன்னாடி இந்த ரோடு அப்படியே வெடிச்சு பெரிய குழியாயிருது. அதை பார்த்தா வண்டிக்குள்ள இந்த போலீஸ்காரங்க எல்லாம் அலர்ட் ஆயிடுறாங்க. அடி மரண மாசம் ஷூட் அவுட். அப்ப அந்த சைடு பார்த்தனா நம்ம வாக்கர் விறுவிறுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். எங்க ஓடுறான்னு பார்த்தா நேரா ஓடி போய் அந்த பண வண்டியோட டிரைவர்களை துப்பாக்கி காமிச்சு வெளியில இறக்கி இவன் ஏறி உட்காந்துக்கிறான். அதை பார்த்த போலீஸ் அவனை சொல்றாங்க. ஆனா அந்த வண்டியில தான் புல்லட் ப்ரூஃப் விண்டோ ஆச்சு. பஸ்ட் கீழே போட்டு நம்ம ஆளு பின் வண்டியை வச்சு முன் வண்டியை தள்ளி நேரா குழிக்குள்ள இறக்கிடுறான். உடனே கீழே உள்ள நம்ம ஆளுங்க அந்த வண்டியில உள்ள பணத்தை எடுக்க போவ மேல போலீஸ் தொல்லை அதிகமாயிருது. இதுக்கு மேல இருந்தா புல்லட் ப்ரூஃபையும் உடைச்சிட்டு நம்மள சோழியை முடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்ச வாக்குது ரெண்டாவது வண்டியும் குழிக்குள்ள பாய்ச்சிடுறான். பிளவு நம்ம டீம்ல 2 பேரும் மேல உள்ள போலீஸை துப்பாக்கி வச்சு தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிச்சம் 2 பேரு அந்த வண்டியில உள்ள காசுக்கு எல்லாம் மூட்டையில பேக் பண்ணிட்டு வேலை முடிஞ்ச உடனே எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் வழியாவே ஓடிடுறாங்க. அந்த விஷயம் வாக்கி டாக்கி மூலமா கார்ல வந்துட்டு இருந்த நம்ம ஜாக்குக்கும் எட்டிக்கும் தெரிஞ்சிருது. ஆனா அவங்க வர்றதுக்குள்ளேயும் நம்ம ஆளுங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா அவங்க மெட்ரோ அண்டர் கிரவுண்ட்ல வச்சு வண்டிகளை ஆட்டையப்பட்டு பார்த்தா கண்டிப்பா பக்கத்தில் உள்ள மெட்ரோ ஸ்டேஷன் வழியே தான் எஸ்கேப் ஆவாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற எல்லா மெட்ரோக்கும் ஆள் அனுப்பி இவங்களும் ஒரு மெட்ரோக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம கடைசி தம்பி ஐஸ்கிரீமை சூப்பிக்கிட்டே பணப்பையோட சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை ஏற்கனவே பார்த்து வச்சிருந்த நம்ம ஜாக்கு இல்ல இவன் தான் அவன் டாட்டா காமிச்சவன் அப்படின்னு சொல்ல அதை கடைசி தம்பியும் பார்த்துடுறான். அவன் ஓட்ட ஆரம்பிக்க இவங்க துரத்துறாங்க. அவங்க துரத்துல எப்படியாவது உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லிட்டு பணப்பைய அவன் தாவி ஓடிட்டு இருந்த ஒரு தோட்டத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். இவங்களோ இவனை குறியா வச்சு துரத்துறாங்க. இல்லையா ஒரு இடத்துல வசமா லாக் ஆயிடுறான். டம்மன் ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்கு. ஜாக் ஓடி வந்து பார்த்தா எட்டி அல்லையில குண்டடி விட்டு கீழே படுத்து கிடக்கான். மச்சான் என் பொண்டாட்டிய பாத்துக்கோல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி தான் நண்பன் கையிலேயே உயிரை விட்டுறான். அந்த கேப்ல நம்ம கடைசி தம்பி எப்படியோ எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இங்க கோஸ்ட காமிக்காங்க. டிப்டாப்பா கோட் சூட்டை போட்டுக்கிட்டு யார்ட்டையோ போன்ல பேசுறான். போனுக்கு அந்த பக்கம் யாருன்னு பார்த்தா அந்த ரஷ்யன் டீம். அவனுங்களும் இவனை கண்டமணிக்கு பேசுறாங்க. என் ஆளுகளை வச்சு பணத்தை ஆட்டைய போட சொன்னா நீ வேற ஏதோ டீம் வச்சு பண்ணிருக்க என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல கவலைப்படாதீங்க உங்க பணம் ஏன்ட்ட தான் இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்துல என்ன ரூஸ்வெல்ட் ஹோட்டல் ரூம் 105ல மீட் பண்ணுங்க உங்க பணத்தை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல ரஷ்யன் டீமோ துப்பாக்கி எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு கிளம்பி வராங்க. இவங்கிட்ட போனை பேசி முடிச்சிட்டு கோஸ்ட் நேரா அந்த ரூம் 105க்குள்ள போறான். அங்க நம்ம டீம் பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீல் பேசின மாதிரியே அவனுக்கு ஒரு $500 மில்லியன் கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அந்த 2004 அவங்க பண்ண திருட்டு சம்பவத்துல உள்ள அவனோட பங்கையும் அவன்கிட்ட கொடுத்துற உங்கெல்லாம் நம்ப முடியும் எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் சொல்லிட்டு இருக்க டம்மு யாரோ கதவை தட்டுறாங்க. அரண்டு போன நம்ம பயலுக துப்பாக்கி எடுத்துட்டு ஓடி போய் யாருன்னு பார்த்தா கடைசி தம்பி. அவன் அரக்க பறக்க ஓடி வந்ததை பார்த்து என்னாச்சுல அப்படின்னு கேட்க போலீஸ் துரத்துனாங்க. அதுல ஒருத்தன் நான் சுட்டுட்டேன் அப்படிங்க. அதை கேட்ட உடனே இவங்க மண்டையை ஒடிச்சிருது. அதை கேட்ட நம்ம கோஸ்டோ உங்க கூட இனிமேல் சுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க நம்ம மாஸ் மாணிக்கமும் வாக்கரும் அவங்க அக்கௌண்டன்ட் ஸ்மித்திட்ட எல்லா காசையும் கொடுக்க இனிமே இந்த ஊர் பக்கம் எப்படி ஒரு வருஷத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் கார்ல ஏறி போயிடுறான். அவங்க போன அடுத்த செகண்ட் ரஷ்யன் டீம் உள்ள போடுறாங்க. மேல வந்த மாணிக்க அண்ணன் இங்க இருந்து நம்ம கிளம்புறதுக்கு இதான் பிளான் அப்படின்னு சொல்ல போறாரு. கோஸ்ட் ஆளக்கணும். அவனை எங்க அப்படின்னு கேட்டா பாத்ரூம்ல இருக்கான் அப்படிங்க. அவனையும் போய் கூட்டுவா அப்படின்னு வாக்கர் அனுப்பி விடுறான். வாக்கர் வந்து பாத்ரூம் கதவை தட்டுறான். ஆனா உள்ள இருந்து எந்த சத்தத்தையும் காணும். ஷவர் தண்ணி உள்ள ஒரு மாதிரி சத்தம் கேக்கு. பார்த்தா கோஸ்ட் ஷவர் ஆன் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ் ஆயிட்டான். இல்ல நம்மளுக்கு ஏதோ வடையை தள்ளிட்டாம்ல அப்படின்னு சொல்லி வாய மூடல அங்க டம்னு கதவை உடச்சுக்கிட்டு ரஷ்யாக்காரங்க உள்ள போடுறாங்க. அங்க ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்கு. அதுல நம்ம ஆளு ஏஜே உயிரை விட்டுறான். அதை கேட்டு வெறியான நம்ம பெரிய அண்ணன் ஜன்னல் வழியா ஏறி குச்சி முன்வாசல் வழியா பூந்து அங்க இருக்கிற ரஷ்யக்காரங்க எல்லாரையும் ஒரே ஆளா சுட்டு தள்ளிடுறாரு. ஏஜே உயிரை விட்டதை பார்த்து அந்த டீம் எல்லாருமே கண் கலங்கிடுறாங்க. அப்ப திடீர்னு வெளியில பயங்கரமா சைலன் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருது. இந்த துப்பாக்கி சுட்டுனால போலீஸ்க்கு தகவல் போயிட்டு போல இருக்க. இன்னும் 1 நிமிஷம் நம்ம இங்க இருந்தாலும் நம்மள கழி தின்ன வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. நம்ம பெரிய அண்ணனும் கடைசி தம்பியும் வேற திசையில போயில வாக்கரும் மாணிக்கண்ணனும் இன்னைக்கு நைட்டு நம்ம வேன்வர்ஸ் ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் வெவ்வேறு திசையில பிரிஞ்சு ஓடிடுறாங்க. பெரிய அண்ணனும் கடைசி தம்பியும் நேரா அவங்களோட கிளப் ஹவுஸ்க்கு போறாங்க. அவருடைய காதலி லில்லியை கூட்டு போலான்னு போய் பார்த்தனா அங்க லில்லி செத்து கிடக்கா. கோஸ்ட் தான் கண்டிப்பா வந்து போட்டிருப்பான். கரெக்டா அதே நேரம் அவங்க வீட்டுக்கு வெளியே போலீஸ் ஸ்வாட் டீமும் ரவுண்ட போட்டுறாங்க. கைதாகி ஜெயில காலம் தள்ளுறதை விட அவங்களை ஏத்து சண்டை போட்டு உயிரை விடுறதாமல பெருசு அப்படின்னு ஆளுக்கு 2 ஷாட்கன்னை தூக்கிட்டு முன்வாசலுக்கு போவோம். போலீஸை பார்த்து துப்பாக்கி நீட்ட அவங்க மட்டன்னு அடிச்சு இவங்களை சமாதியாக்கிடுறாங்க. இங்க இது நடந்துகிட்டு இருக்க நம்ம மாஸ் மாணிக்கோனே அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு பொருள் எடுத்துட்டு கிளம்பலான்னு போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவருக்கு டார்கெட் வச்சிருந்த ஜேக்கு அவரை பிடிக்கிறதுக்காக கதவை உடைச்சுக்கிட்டு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள பூந்துட்டான். இவர் வந்து கதவை திறக்கிறப்பதான் கவனிக்காது கதவை ஏற்கனவே திறந்துருக்குன்னு. தடிங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கண்ண வீட்டுக்குள்ள போகாம சைலண்டா அப்படியே கிளம்பி ஓடிடுறாரு. ஆனா அவர் அபார்ட்மெண்ட்ல டேபிள்ல இன்னைக்கு நைட்டு வேன்வர்ஸ் ஏர்போர்ட்ல 8:30 மணிக்கு பார்க்கிங் டிக்கெட் ஒன்று இருக்கிறத ஜேக் பாத்துறான். இங்க மாணிக்கண்ணனும் அவருடைய சிஸ்டர் ஏத்திட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி போவ ஜேக் அவரை பின்னாடியே ஃபாலோ பண்றான். ஆனா அது தெரியாத நம்ம மாணிக்கண்ணனும் வாக்கருக்கு கால் பண்ணி
கோஸ்ட் நம்மள நல்லா செஞ்சுட்டான். அவனை 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் போலீஸ்ட மாட்டினதுக்கு இப்ப நம்மள பழி வாங்கிட்டான். அப்பதான் இவங்க ஆட்டைய போட்ட காசு இவங்களுக்கு ஞாபகம் வருது. அது ஸ்மித் கிட்ட இருக்கு. ஸ்மித் இன்னைக்கு நைட்டு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புறான். கண்டிப்பா கோஸ்ட் அங்கதான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏர்போர்ட்ல மீட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அங்க ஏர்போர்ட்ல பார்த்தா ஃபிளைட்ல ஏறி கிளம்புறதுக்கு ரெடியா உட்காந்துருக்கான் ஸ்மித். அப்போ உள்ள வந்த கோஸ்ட் ஸ்மித்தை சுட்டு தள்ளிட்டு அந்த பண சூட்கேஸ்களை தூக்கிட்டு கிளம்புறான். ஆனா கரெக்டா நம்ம மாணிக்கண்ணா அங்க வந்துடுறாரு. 2 பேரும் துப்பாக்கி தூக்கிடுறாங்க. எதுக்குள்ள எங்களுக்கு துரோகம் பண்ண அப்படின்னு மாணிக்கண்ணா கேட்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நாய் மாதிரி சாவிட்டுட்டு நீங்க ஓடிட்டீங்க. ஜெயில இருந்த வழி எனக்கு தான் தெரியும்னு இவனும் துப்பாக்கி தூக்கிடுறான். அப்ப திடீர்னு அங்க வந்து நம்ம போலீஸ்காரன் ஜேக்கும் துப்பாக்கி தூக்கி 2 பேரையும் துப்பாக்கி கீழே போட சொல்றான். அந்த கேப்ல நம்ம கோஸ்ட் சட்டுன்னு மாணிக்கண்ணனை சுற்ற இவன் திரும்ப சுட போலீஸ்காரன் சுட இறுதியா நம்ம மாணிக்கண்ணனும் ஜேக்கும் குண்டடி பட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அவர் பக்கத்துல வந்து மாஸ் மாணிக்கத்திட்டே மாசா டயலாக் பேசுற கோஸ்ட் நீங்க வந்திருக்கவே கூடாதுல அப்படின்னு தலையில புல்லட் இறக்க போறான். அப்ப டக்குன்னு அங்க வந்த வாக்குது கோஸ்ட்டை சுட்டு மலத்திடுறான். என்ன வானே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் மாணிக்கத்தை தூக்கி விட்ட வாக்குது அங்க போலீஸ் ஒருத்தன் உருண்டுகிட்டு கிடக்கத பாக்குறான். அவன் பக்கத்துல போய் பாக்குறப்பதான் தெரியுது இந்த போலீஸ்காரனா தன்னுடைய பொண்ணை கூட்டுட்டு கார்ல இவங்களை ஃபாலோ பண்ணவனு. எங்க விஷயத்துக்குள்ள நீ வந்திருக்கவே கூடாது அப்படின்னு அவர் துப்பாக்கி தள்ளி விட்டு உயிரோட இருக்கணும்னா எங்களை ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லிட்டு பணத்தையும் மாணிக்கத்தையும் கார்ல ஏத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறான். அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இன்னும் பல வித்தியாசமான படங்களை பார்க்க VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.